எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தஞ்சாவூர்ல அவர் பேசும்போது அவருடைய மேனிஃபெஸ்டோவினுடைய ஒரு பகுதி அந்த மண்ணு சார்ந்த விவசாயிகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாரும் சொல்றது தானே, அதுல ஏதாவது புதுசா சொல்லியிருக்காரா? பச்சை துண்டு போட்டு யார் நிற்காம இருக்காரு? நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க, பச்சை துண்டை தலையிலே கட்டியிருப்பாரு. திரு ஸ்டாலினை பாருங்க, தோல்ல போட்டிருப்பாரு. விஜய் பாருங்க போட்டிருப்பாரு. பாஜக தலைவர் போட்டுருவாங்க. யாரா இருந்தாலும் போட்டுருவாங்க. அதுல ஒண்ணு உங்களுக்கு உனக்கு இருக்கு. நீங்க வந்து சீன அதிபரோட பேசும்போது கூட பாரத பிரதமர் வேட்டி கிட்டு வந்தார். சீன பிரதமரோட நீங்க வேட்டி கட்டு போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? வேட்டி கட்டு வந்தாரு. திமுக யாராவது ஒருத்தவங்க வந்து பாரத பிரதமர் வந்து தமிழர்கள்னா உயிரை கொடுப்பாருன்னு அப்படின்னு ஏத்துக்கிடுவாங்களா? அது எல்லாமே சிம்பாலிசம். எல்லாருமே எல்லா இடத்துலையுமே செய்யுது. அது தவிர நான் எதுவும் புதுசாக பார்க்கல. அவர் விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் வந்து படிப்புக்கு நான் முழுசாக ஏற்றுக்கிடுவேன். 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவேன். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தகுதி வாய்ந்து இருந்தாங்கன்னு பார்த்து இது எல்லாருமே எல்லாம் செஞ்சுருக்காங்க. பாரத பிரதமர் ஏற்கனவே 6000 ரூபாய் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டு விவசாயிகள் உட்பட இந்திய விவசாயிகள் பூரா கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ என்ன செய்யுது? எத்தனை வருஷமா? 2-3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் அரசு பண்ணியிருக்கு, பிஜேபி அரசு பண்ணியிருக்கு, திமுக அரசு பண்ணியிருக்கு. நீங்க திரும்பி ஒழுங்கா கட்டினா 1% நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் எல்லா காலங்களும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதனால இவர் வந்து இல்லாத புரட்சியை முதல் முறையாக செஞ்சுட்டாரு. எப்படின்னா இலவச மின்சார விவசாயிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னது எனக்கு? அப்போ இது எப்பயுமே விவசாயிகள் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கிறாங்க. அது வந்து எல்லா அரசுகளுமே அவங்களால முடிஞ்ச அடுத்தடுத்த கடந்து நடத்திருக்கிறாங்க. அதனால வந்து விஜய் சொன்னது வந்து ஒரு பெரும் புரட்சி அப்படின்னு நான் பார்க்கறது ஒண்ணு இல்லை. நான் என்னை கேட்டால் 10 சொல்ல விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அது எல்லாருமே சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்டா விவசாயியோட குழந்தையினுடைய எஜுகேஷன் அந்த அடிப்படை விஷயங்களே தான் திரும்ப அந்த விஜய் அவர்களுடைய பேச்சில் வந்து I don't see anything new. அது வந்து விவசாயிகள் மீது அக்கறையோடு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி எல்லோருமே சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க நான் சொல்றேன். விஜய் அவர்கள் மேலே கான்ஸ்டண்ட்டாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம் திமுகவை வந்து அவர் எதிர்க்கிறாரு. ஆனால் பாஜகவை பற்றியோ இல்லைன்னா அதிமுகவை பற்றியோ பெருசாக அவர் வந்து சாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவருடைய கோலில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரா? எனக்கு வந்து நான் ஆன்டி டிஎம்கே, அதில் வந்து டைல்யூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு அடுத்த லெவல். இப்படி என்னுடைய குறிக்கோளை நான் டைல்யூட் பண்ண விரும்பலை எல்லாரும் பற்றி பேசி அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பொலிட்டிக்கலாக எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தராக திரு விஜய் இருக்கிறார். டே 1 இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு அபத்தம் பண்ணிட்டாருன்னு ஒன்றுமே பண்ணதில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காய் நடத்துறாரு, கரெக்டாக காய் நடத்துறாரு. எல்லாருமே அவர் புள்ளி பண்ணி பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு பேசுனியா, ஆணவ படுகொலைக்கு பேசுனியா, மத பிரச்சனையில் பேசுனியா அப்படின்னு. அவர் வந்து பஞ்சாயத்துக்கே போகிறோம்ல. திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் ஆள் ஏதோ ஒரு பக்கம் கோச்சுக்கிடும். ஆணவ படுகொலை நல்லது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒருத்தர் பேசாமல் சைலண்டாக அப்படியே எஸ்கேப் ஆயிரு. அது கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி காமெடியாக தெரியல. ஆனால் அது வந்து ஒரு நூதனமான பாலிடிக்ஸ், அது வந்து பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ். அதனால தான் 2 தரப்பும் அவர் பக்கமே நிற்கிதுன்னு பார்க்குறோம். முதல் முறையாக சிறுபான்மை வாக்குகளும் வந்து நிற்கிதுன்னு பார்க்குறோம். அவருக்கு இந்துக்களுடைய ஆதரவும் அவங்க இருக்குங்கிற பார்க்குறோம். அது வந்து ரொம்ப எந்த ஒரு தப்பும் பண்ணல. அண்ட் டைவர்ட் ஆகாமல் இருக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ஏடிஎம்கே டைவர்ட் ஆகுது, நாம் தமிழர் ரொம்ப டைவர்ட் ஆச்சு. நாம் தமிழருடைய எதிரியா திமுக தான் இருந்துச்சு ஆளுங்கட்சி அப்படிங்கிறனால. அவர் வந்து விஜய்க்கு எதிராகவே கம்பு சுத்திட்டு இருந்தார். நான் பலமுறை குறிப்பிட்டேன், இதன் மூலமா உங்களுக்கு இழப்பு தானே தவிர ஏன்னா நாம் தமிழர் தான் திமுகவை எதிர்க்கும் அப்படிங்கிறது போய் நாம் தமிழருங்கிறது தாவேக்காவை எதிர்க்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு மதிப்பு கம்மி. நான் பலமுறை குறிப்பிட்டதான். ஸ்டாலின் எதுக்கு மோடி எதிர்க்கிறார்? தமிழ்நாட்டில் யாரால் அச்சம்? திமுகவை ஆட்டி பண்ணணும்னா ஆட்டி வைக்க முடியும், அதிமுகவில் தான் ஆட்டி வைக்க முடியும். அதை விட்டுட்டு 2வது கட்சி நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவை ஏன் குறிப்பிடுறாரு? ஏன்னா பாஜக ஆல் இந்தியா கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்டர்நேஷனல் லீடர். அவர் மோடியை சேலஞ்ச் பண்றது மூலமா தன்னோட ஸ்டேச்சரை உயர்த்திக்க பார்க்கிறார். அப்ப சீமான் வந்து விஜயை வந்து குறி வைக்கிற மூலமா தன்னோட ஸ்டேச்சரை கீழே வச்சிருக்கிறார். ஸ்டாலினை குறி வச்சிருந்தாரு இன்னும் மேலே வந்து நிற்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே அந்த தெளிவு வந்து திரு விஜய்க்கு இருக்கு. அதனால தான் அவர் ஸ்டாலினை தவிர அவர் யாரையுமே பேச மாட்டார். ஏடிஎம்கே வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டார். இன்னும் சொன்னா ஒரு எல்லல் பண்றார், கேள்விப்பட்டார். இந்த சும்மா குறுக்க ஓடிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அது பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் பலரை பற்றிலாம் நான் பேச மாட்டேன்னு எல்லல் பண்றார். அவரை புறக்கணிச்சுட்டு திமுக குறிவிக்க தான் ஏடிஎம்கே செய்ய வேண்டியா இருக்கும். அவர் போடுற டிராப்ல அதிமுக கரெக்டாக விழுது. அவர் ஒரு டிராப் போட்டு சும்மா சின்ன பிள்ளைங்க ஓரமா போயிடாதுப்பா அப்படின்ட்டார். அது அப்படியே புறக்கணிச்சுட்டு யாருங்க விஜய், எந்த கட்சிங்க, விஜயோடைய குளித்தலை சட்டமன்ற வேட்பாளர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவரெல்லாம் ஒரு ஆளாங்க, அதெல்லாம் வந்து விசில் அடிக்கிற கட்சிங்க அப்படின்னு கடந்து போயிருக்கிற விட்டு போட்டு நாங்கள் பழி வாங்கணும்னு என்ன இருந்தோமா, நாங்கள் இறந்துருமா, நீ வந்து சீல் பட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அவர்களுடைய உயரத்தை குறைச்சிடும். அவர்களுடைய ஃபோக்கஸ் டிஎம்கே இருக்கும். இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு வல்லமை கொண்டது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி.
டிஎம்கே ஆட்சி இருக்குது. டிஎம்கே ஆட்சி தொடரணுமா மாறணுமாங்கிறது கேள்வி. அப்போ வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி தான் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. தொடருங்கிறதுக்கு டிஎம்கே இருக்கு, மாறணும் யாருக்கு? அந்த இடத்துல 2 பேர் போட்டியில் நிற்கிறாங்க பிரதானமா. அண்ணன் சீமான் 3ஆவதா நிற்கிறார். அப்போ வந்து ஏடிஎம்கேவா தாவேக்காவாங்கிற இடத்துல தாவேக்கா தன்னை அழகா போர்ட்ரே பண்ணுது. நான் சொல்றேன், அவர்கள் வந்து சவால்னு சொல்லல, ஆனால் நான் தான் ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அழகா போர்ட்ரே பண்ணிட்டு வர்றார். ஏடிஎம்கே என்டிஏ அந்த இடத்துல மிஸ் பண்ணுது. அவர்கள் வந்து இறங்கி அடிச்சு நான் வந்து டிஎம்கே என்னால் மட்டும் தான் காலி பண்ணணும், என்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, என்னைக்கா 2வது முறை ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க அந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போறதை விட்டு போட்டு அவங்க வந்து விஜய் கூட மற்றவங்க கூட இந்த மாதிரி போய் வந்து நிற்கிறது வந்து அவர்கள் தான் பலவீனம். அந்த விஷயத்தில் விஜய் ரொம்ப கரெக்டாக மூவ் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திருப்பரங்குன்ற இஷ்யூ மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருமே விவாதிக்கக்கூடிய டிபேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. பட் திமுகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஊடகங்கள் பெருசு பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு டாக் இப்போ இருக்குது. இப்போ அதெல்லாம் இவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா தஞ்சாவூரில் இருக்கும்போது பரந்தூரை பற்றி பேசுகிறாரு, மேல்மாவில் நடந்த அவ்வளோ பெரிய ஒரு பட்ட சாதனைக்கிறத பற்றி பெருசாக பேசுறதில்ல, அதை மென்ஷன் பண்ணுறாரு. தாண்டி நாங்குநேரி இஷ்யூ சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் கட்சி சொல்ல மேல்மாக்காக பாஜகவும் அதிமுக அவ்வளோ குரல் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் அவ்வளோ குரல் கொடுத்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து குன்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க இந்த திமுக ஆட்சியில். அது வந்து அவங்க எல்லாம் பேசாம எல்லாருமே பேசிட்டு உங்களுக்கு வந்து மேல்மாவை விஜய் சொன்னார்னு ஆஹா அது வந்து ரொம்ப மேலுமா டாலுமா மேலுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நான் அதிமுக குரல் கொடுத்திருக்கு, பாஜக போராடி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளே போயிருக்கிறாங்க, எல்லாருமே சண்டை போட்டுருக்காங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை. பரந்தூருக்கு வந்து யார் போல, பரந்தூருக்கு வந்து முதல்ல உள்ள போனது சீமான், முதல் முறை போய் பார்த்தது வந்து திரு அன்புமணி. அதுக்கப்புறம் அரசாங்கம் யாரையுமே அனுமதிக்கவே இல்லை. அப்புறம் இவரையுமே அனுமதிக்கல, இவரே வெளியே நின்று தான் போராடிட்டு வந்தாரு. அப்ப யாரையுமே அனுமதிக்காத ஒரு கட்சியா திமுக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பரந்தூர் பத்தி பேசாத ஆட்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நாங்களே எங்க களத்துல போய் நாங்க வந்து எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நியூஸ்ல போட்டு பப்ளிக் பயிரில் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ திமுக யாரையுமே அனுமதிக்காம இருந்தது, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அந்த மேல்மாங்கிற பேரை சொல்லிட்டாரு, பரந்தூர்ங்கிற பேரை சொல்லிட்டாருங்கனால விவசாயிகள் தோழன் அப்படின்னு நம்பருக்கு நான் வந்து ஏமாளி இல்லை. இல்ல அவர் செலக்டிவா திமுகக்கு அகைன்ஸ்டா இருக்கிற டாபிக்ல சொல்றாரான்னு கேக்குறேன். திமுக எதிரான விஷயத்தை தான் சொல்றாரு, அது எல்லாமே சொல்றாரு. அதுல ஒன்றும் குழப்பம். நான் தான் சொன்னேன், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாருன்னு சொன்னேன். ரொம்ப கவனமா எந்த எட்ஜ் போனாலும் சிக்கலா இருக்கிற விஷயம் தவிர்க்கிறாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைமைக்கு ராஜதந்திரமா நீங்க பார்க்கலாமே தவிர நான் வந்து அதை ஏற்க மாட்டேன். உங்களுக்கு வந்து அதில் நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும் நான் சொல்லுவேன். பட் சொல்லாம இருக்க ராஜதந்திரம் அதையும் ஏற்கிறேன். உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றமா கூடாதுங்க, பதில் சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு இருக்கு, பதில் சொல்லணும். ஆணவ படுகொலை வந்து கண்டிக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம்? அதுல ஒரு ஜாதி கோச்சுலான்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன தலைவர்? இது என்னுடைய நிலைப்பாடு, உங்களுக்கு புரியுங்களா? ஆனா சொல்லாம இருக்க ராஜதந்திரம் சேர்த்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். உங்களுக்கு புரியலான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? அவர் வந்து சொல்லாம இருக்கிறது ராஜேந்திரன் நான் வியக்கிறேன். ஆனா ஒரு தலைவனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னு நான் வலியுறுத்துறேன். விஜய் அடுத்து தன்னுடைய கூட்டம் உள்ளது தென் தமிழகம் திருநெல்வேலியில் நெல்லையில் வச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய அடுத்தடுத்த நகருக்கு ஆண்ட கட்சி ஆளும் கட்சி 2 பேருமே டீல் பேசியிருக்கிறாங்க. நான் எஸ்ஓபியா போட்டு தடை பண்ணுறேன், அவனை நீ விமர்சனமாக வச்சு தடை பண்ணுங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாரு. நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தேன் எங்கள் சாணக்கியால அதிமுக டீல் போட்டிருக்க மாட்டாங்க விஜயை எதிர்கொள்றதுக்கு. 2 பேருமே விஜய் மேலே கவலையாக இருக்கிறாங்க, விஜய் பற்றி கவலையாக இருக்காங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. 2 பேருக்குமே விஜய் வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து பிளப்பாரோ தங்களுடைய வெற்றியை தடுப்பாரோ அப்படிங்கிற கவலை இருக்குது. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் ஃபோன் பண்ணி தலைவா நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், ஸ்டாலின் வந்து ஆமா பாஸ் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டீலிங் போட்டிருப்பாங்கன்னு அளவுக்கு நான் நினைக்கல. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நான் பேசாதனால எனக்கு தெரியலங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் ஏதாவது பேச போனால் உனக்கு காவேரி இஷ்யூ பற்றி தெரியுமா, முல்லை பெரியார் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆர்ஓவி வரைக்கும் பற்றி தெரியும், அந்த அணையினுடைய தரத்தை ஆர்ஓவி யூஸ் பண்ணி செக் பண்ணலாங்கிற வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ஆர்ஓவின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாமே சீஸ்மாலஜி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் நான் வந்து இன்னும் விசிலடிச்சு பழகலை. எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுங்கிறத நான் அறிகிறேன். அதை வந்து அவர் வந்து ஹீஸ் எ வெரி குட் லிசனர். அவர் நல்லா கேட்குறாரு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல நிறையா கற்றுக்கிறாரு. அதனால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை. இல்லை நிறைய விஷயங்கள் தெரியாதுங்கிறது உண்மை. பட்ஜெட்டிங்லேருந்து சயின்ஸ்லேருந்து லேண்ட்லேருந்து சோஷியல் செக்யூரிட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாதுன்னு. பட் வந்து அது தப்பு கிடையாது, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேட்கிற பக்குவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆர்ஓவி அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாருங்கிறனால அவருக்கு வந்து அடே அப்பா பயங்கரமாக அவருக்கு வந்து சயின்ஸில் நாலேஜில் அவர் வந்து அணைக்கட்டுக்குள்ளேயே போய்
இதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் அது அந்த அந்த எதில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து பின்னி விடலானே ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அது வந்து ஆர்ஓவின்னு இங்கிலீஷில் சொன்னார் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தோம். நாங்கள் வந்து திமுக மேடையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே அந்த விமான நிலையத்திலே அப்படிம்பாங்க. ஏங்க ஏர்போர்ட்டுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா அது விமான நிலையத்தை கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அதனால தட் வில் அட்ராக்ட் தட் ஆடியன்ஸ். அதில் வந்து நான் மறக்கவே இல்லை. அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அண்ணன் பின்றார் அப்படின்றோம். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு தான் நான் நம்புறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருது இல்லை. பட் ஆனால் அதை களத்தில் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை நான் இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதை அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. நான் சொல்ல வரேன், மீனவர் பிரச்சனை பற்றி நாகப்பட்டினத்தில் பேசினார். இதே நாகப்பட்டினத்தில் நான் 2009 என்னமோ வந்து 2009 2011 இதே நாகப்பட்டினத்தில் நான் வந்து மீனவர்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. 2014 அப்புறம் ஏன் பாஸ் வரலன்னு சொல்லணும்ல. நேற்றுக்கு பேசினாரு மீனவர் பற்றி பேச. 2014 அப்புறம் ஏன் வரலன்னு நான் கேட்கிறேன். மீனவர் பிரச்சனை எங்க வந்து சொல்லுங்க. 2014 முன்னாடி கொல்லப்பட்ட மீனவர்கள் எவ்வளவு, 2014 அப்புறம் கொல்லப்பட்ட மீனவர்கள் எவ்வளவு சொல்லுங்க. தரவு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. திமுக சொல்லட்டும், அதிமுக சொல்லட்டும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னங்க உண்மையை பேச மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் பெண்கள் நடந்துட்டு இருக்கு, பாதுகாப்பு சொல்லணும்ல, டேட்டா சொல்லணும்ல. அப்படி சும்மா 19 சொல்லிட்டே போன அர்த்தமா? 2011 மீனவர் பிரச்சனைக்கு நாகப்பட்டினம் வந்தீங்களே, பிறகு ஏன் வரல? என்ன மீனவர் பிரச்சனை இல்லை அது தெரிஞ்சுக்கங்க. கொல்லப்பட்டார் 600 மீனவர் கொல்லப்பட்டார் சீமான் சொல்லிட்டே இருப்பாங்களே. 2014 முன்னாடி 2014 முன்னாடி 5 மீனவர்கள் 10 20 சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. 5 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லுங்க. 2014 பின்னாடி 12 வருஷம் இலங்கையில் என்னாச்சு? அப்ப இது யார் சாத்தியப்படுத்தினா? தமிழ்நாடு அரசு போர் தொடுத்து போச்சா? அது சொல்லுவாரா அவரு? அப்ப ஒண்ணு அவருக்கு மீனவர் பிரச்சனை தெரியல அப்படி தெரிஞ்சு மறைக்கிற ஒரு தவறான மனிதர். தெரியலன்னா தெரிஞ்சுக்க. அவருடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் விவசாயிகள், மீனவர்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக்காக அவர் நலத்திட்டங்கள்னு சொல்லும்பொழுது அது அந்த மக்களுக்கு ரீச் ஆகுது. அந்த மக்கள் அதனால சந்தோஷப்படுறாங்க. அதனால தாவேக்கா மேலே, விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிறது உண்டா சார்? மக்கள்லாம் ரீச் ஆகாது. நீ கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்து பாருங்க. 2024 எடுத்து பாருங்க, 21 எடுத்து பாருங்க, நீ 1951 எடுத்து பாருங்க. எப்பவுமே இபிஎஸ் அவர்கள் வரிசையா ஒரு கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் வரைக்கும் சொல்லிட்டார் அறிவிப்புகள். நான் சொல்றதை கவனிச்சு உள்வாங்க. நான் 24 பாருங்கன்னு சொல்றேன். இவர் வந்து விஜய் அறிவிக்கிற மாதிரி தான் அறிவிக்கிறாரு. தேர்தல் அறிக்கை வெளியாகல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களை பார்க்க சொல்றது தேர்தல் அறிக்கையை நல்லா உள்வாங்க. நான் உங்களை பார்க்க தேர்தல் அறிக்கையை. விஜயும் அறிவிப்பு தான் வெளியிட்டாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நான் அதை சொல்ல, தேர்தல் அறிக்கை நீங்க கேட்டீங்க இல்லையா, மீனவர் நலன், விவசாயி நலன், மாணவர் நலன் அப்படின்னு அதுல பத்தியா இருக்கும். எப்பயுமே இருந்திருக்கும். எல்லா கட்சியும் வச்சிருப்பாங்க. அந்தந்த ஊருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காங்க தெரியுமா? அந்தந்த மாவட்டத்துக்கு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காங்க. 234 தொகுதிக்கு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காங்க. சோ வாட்? பேப்பர்ல இருக்கிறதுல இல்லை பிரச்சனை. செய்வீங்களா மாட்டீங்களா? அப்ப அந்த நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி யார் எடுக்கிறா? நான் ஏதாவது வர சொன்னேன், இது வரைக்கும் இருந்த ஆட்சியிலே கொடுங்கோல் ஆட்சின்னு ஒரு ஆட்சி உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி தான் சார் ஒஸ்ட் அப்படின்னு அந்த ஆட்சியில் கூட 4 நல்லது தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. ஸோ மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன், நான் வந்து எல்லாரையும் கடிச்சு கோதறி நான் வந்து ஒருத்தர் வர மாட்டாங்க. 4 நல்லது செய்வோம், அதில் 100 ரூபா ஆட்டையை போடுவோம் கூட 4 பேர் செய்வாங்க. அதுக்காவது 4 நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போ இவர் வந்து மீனவர் நலனும் போட்டாரு, மாணவர் நலனும் போட்டாரு. யார் போடாமல் இருக்கிறா? இதை அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் எல்லோரும் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் சார் கேட்குறேன். அது புதுசாக இருக்கணுங்கிறது நான் அது எப்படி கேட்குறேன்னா, அது தேவையா, அது அவசியமா? ஆர் எல்லாரும் சொல்லக்கூடிய நலத்திட்டமாக இருந்தாலும் அதுவும் மக்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை அவர் சொல்றாருங்கிறத பார்க்கணுமா? நான் உங்ககிட்ட கேட்குறேன். மக்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை எல்லோரும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் மீது ஒரு பெரிய ஆகர்ஷம் இருக்குது, அட்ராக்ஷன் இருக்குது, ஈர்ப்பு இருக்குது. அதனால அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கு. எதிர உட்காந்து எல்லாம் விசிலடிச்சிட்டு இருக்காங்க. அது தவிர ஐ ஹவ் நாட் சீன் எனிதிங் நியூ. அவர் ஓட்டு வாங்க போறாரு ஆமான்றேன். இது வரைக்கும் எந்த 3வது கட்சி ஓட்டு வாங்க போறாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் ஏதாவது புரட்சி பண்ணியிருக்கிறாரா, புதுசாக சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை. எங்க அண்ணன் சீமான் சொன்னதுல 10ல் 1 கூட அவர் சொல்லலைங்கிற நான் பதிவு பண்ணிட்டே வரேன். திமுக கூட்டணி ஓரளவுக்கு 22 பேர் வந்துட்டாங்க. இப்போ தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போறாங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதிமுகவில் இன்னும் கூட்டணிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ இன்னும் யாரெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இன்னமும் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, 2 டாக்டர்கள் இருக்கிறாங்க. உண்மையான படித்த டாக்டர்கள் 2 பேர் தான். அந்த 2 டாக்டர் இருக்கிறாங்க. அவங்க வந்து யாரோட சேர்ந்து அரசியல் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் வந்தால் கூட ஒரு பெரிய மேஜர் திருப்பம் வந்துடும்னு எனக்கு தோணலை. புகழேந்தியோ சசிகலாவோ என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஏதாவது ஒரு புரட்சி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி செட்டில்டு தான் இது. இந்த இடத்துல பர்செப்ஷனல் வாரில் டிஎம்கே இஸ் அஹெட். அதை வந்து ஏடிஎம்கே ஹேஸ் டு கவுண்டர் நெரேட்டிவும் பர்செப்ஷனல் வாரில் முந்துறதும் ஏடிஎம்கேட தேவை.
அது இல்லாட்டாலும் பரவாயில்ல, களத்துலையாவது செய்யணும். களத்துலையும் செய்ய மாட்டேன், பாஜகவையும் செய்ய விட மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன், கீழே இருக்கிறவங்களையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். எல்லாருமே யாரோ ஒருத்தருக்காக காத்து போய் எல்லாருமே இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாமே டெல்லி பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, அதிமுக காரங்க எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கணும்னு நினைக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு அதிகார பரவலாக்கம் அங்கே வேணும். எல்லாருக்கும் ஆளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக உள்ள பெரிய பலம் எப்போதுமே தான், அது அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து எப்பயுமே தான். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க, அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தனிக்காட்டு ராஜா இருப்பாங்க, பட் அவங்க அசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கேல நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டும் அந்த மாதிரி இறங்கி அடித்து வேலை பார்க்குறதும் நான் பார்க்கல. அது வந்து எல்லோருக்கும் லேகிங் பிஹைண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த பெர்செப்ஷனல் வாரில் ஜெயிக்கிறனாலே ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுடாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெர்செப்ஷனல் வார்லையும் ஜெயிக்க வேண்டியது இன்னைக்கு இருக்க காலகட்டம். ஒரு 10 வருஷம் முன்னாடி பெர்செப்ஷனல் வார் ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது. அன்னைக்கு வந்து அந்தந்த தலைவர்கள் ஒரே மேட்டரை திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. அப்படி கடைசியாக பேசுனது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். ஒரே மேட்டர் திரும்ப. அப்போ வந்து சோசியல் மீடியா அவ்வளோ கிடையாது. இன்னைக்கு நீங்கள் காலில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற 2வது கூட்டத்தில் அது ஏற்கனவே பேசணும், அப்படியே பேசிட்டாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஏடிஎம்கே வந்து நீட் டு கம்பீட் இன் ஏ ஸ்ட்ராங்கர் வே. இந்த பெர்செப்ஷனில் டிஎம்கே அஹெடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தை தான் இப்போ நாங்குநேரி இஷ்யூ நடந்தது. இன்றைக்கி மானாமதுரை சிவகங்கை அந்த கிராமத்துக்குள்ளார அப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் டிஎம்கேக்கு வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டான விஷயங்களை பில்ட் பண்ணிட்டே இருக்குது. எப்படி சமாளிப்பாங்க? சேலஞ்சு தானே. மக்களுக்கு இந்த அதிருப்தி ஏற்கனவே இருக்குது. இன்னைக்கு சிவகங்கையில் நடந்துச்சு, நேற்று நாங்குநேரி நடந்துச்சு, முந்தானத்து வேங்கவேல் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நடந்துச்சு. அப்படி அவர் நினைவு கூற வேண்டியதே இல்லை. மக்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு பெரும் தாக்கம் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது. கவலை ஊடகங்கள் அதை எடுத்து சொல்லாததும், எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் அதை அரசியல் பண்ணாமல் இருப்பதும், இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். மக்கள்கிட்ட அது இருக்குது. அதனால தான் டிஎம்கே இவ்வளோ பெரிய கூட்டணி தேவைப்படுச்சு. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு கட்சிக்கு வந்து இருக்கிறவங்களே போதும், காங்கிரஸ் கட்சி போனால் கூட போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், 5% வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. திரு ரகுபதி அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறார், நாங்கள் இல்லைன்னா அவங்க எம்எல்ஏ ஆக முடியாதுங்க, சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாதுங்கன்றார். என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? திமுக இல்லாமல் காங்கிரஸால் உள்ளே நுழைய முடியாதுன்றார். அந்த இடத்துல இருந்து எதுக்கு திருப்பி இல்லை சேர்த்துக்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அதிருப்தி, இந்த ஆதங்கம், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தாமல் இருக்கின்றன, ஊடகங்கள் வெளியே கொண்டு போக பார்த்துக்கொள்கின்றன. இன்னைக்கு எது சார் பெரிய சேலஞ்சாக இருக்குது இப்போ சிஎம் அவர்களுக்கு இல்லை திமுகவுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சம்பவங்களை சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா? இல்லை அவ்வளோ பெரிய 22 கட்சிகளே சொன்னது போல அது வந்து லா அண்ட் ஆர்டர் தான் மேஜர் சேலஞ்ச். அமைச்சர் பெருமக்களுக்கு கொடுத்த ஃப்ரீ ஹேண்ட் வந்து முக்கியமான சேலஞ்ச். அதனால் அவரவர்கள் அங்கங்கே வந்து அவங்க ஆள் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திரு கே நேரு அவர்கள் வந்து பொது வெளியில் மேடையில் ஒரு டிஎஸ்பி பற்றி பேசுகிறார். அவர் வந்து எனக்கு இன்ஸ்பெக்டராக இருந்த காலத்துலேருந்து தெரியும், நம்ம வந்து கட்டிட்டுவான்னு வெட்டிட்டு வந்துடுவார், எல்லாமே செஞ்சுருவார். பொது மேடையில் இதனால் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் ஒரு அதிகாரிக்கு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு, அப்போ என்ன மாதிரி இருக்கும்? அவர்கள் வந்து நேரு அவர்களை குசிப்படுத்தினா போதும்னு நினைப்பாங்களா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா? அப்போ சட்டம் ஒழுங்கு சேலஞ்சாக இருக்குன்னா இது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்ங்கிறது ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி படைந்தது. இதுதான் ஒரே காரணம் சொல்ல முடியாது. இதனால இது ஒரு சைக்கிள். இது ஒன்று சேர்ந்து நிற்குது. நான் ஒரு பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருது? கொலை வந்து திமுக ஆட்சியில் முதல்ல நடக்குது, பாலியல் உணர்ச்சி முந்தானத்தை கல்யாணம் நினச்சிக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு வன்மம் பிடித்தவன் இல்லை. இது எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எவ்வளோ கொடூரமாக நடக்குது, பட்டப்பாலில் நடக்குது, கோர்ட் வாசல் நடக்குது. திருநெல்வேலியில் கோர்ட் கேம்பஸில் அடித்தாங்க. முன்பகை தான், ஆனால் கோர்ட் கேம்பஸ்க்கு எப்படி நீங்கள் அருவா எடுத்துகிட்டு வருவீங்க? எனக்கு புரியவில்லை. அங்கே எவ்வளோ போலீஸ்காரங்க இருப்பாங்க, அப்போ எப்படி எவ்வளோ வக்கீல்கள் இருப்பாங்க? ஒரு வக்கீலை தொடர்றதுக்கு சாதாரணமாக அஞ்சுவாங்க. எப்படி வந்து ஒரு அருவா எடுத்துகிட்டு கோர்ட் கேம்பஸ்குள்ளே வருவீங்க? அப்போ அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் வந்து ஜட்ஜி மேலேயே வந்து அருவாள் தூக்கி விட்டாங்க. என்ன நடக்குதுங்க? அப்போ கைதிகளுக்கும் கோர்ட் கேம்பஸுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர், விசாரிக்க போன சப் இன்ஸ்பெக்டர். அப்போ யாருக்காவது அச்சம் இருக்குதாங்க? அப்போ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? அப்போ லா அண்ட் ஆர்டர், போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாமே நான் தான் சொல்லுவேன், எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. போதைப் பொருள், லா அண்ட் ஆர்டர், பொலிட்டிக்கல் நெக்ஸஸ், அச்சமட்டத்தன்மை, இது எல்லாமே சைக்கிள். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த விளைவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து ஏடிஎம்கே அதை கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அவங்களால அப்படின்னா, ஏன்னா இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் கூட நிறைய அவருடைய மேடைகளில் ஒன்றுலாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இவங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்களா? அப்போ பண்ண முடியலன்னா எது அவங்களை தடுக்குது? ஏன் அதை பண்ண முடியும்? ஏடிஎம்கே பிஜேபி அவங்களும் விமர்சனம் செய்கிறாங்க, போதுமான அளவுக்கு செய்யலை. அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு நான் பாடம் சொல்ல தயாரில்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்னு நினச்சாங்கன்னா போதும். இதை மாதிரி அனிதாவுடைய மரணம் திமுக என்ன செஞ்சது? முத்துக்குமாருடைய மரணம் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க? இவ்வளவுதான் நான் சொல்றேன்.
ஒரு பூர்ணச்சந்திரன் மரணத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவர் குடும்பத்தாரார் காரணமாக போனாரா? சொல்லி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போனார். சகோதரி அனிதாக்கு ஏதோ லெட்டர் கிடைச்ச மாதிரி நான் அறியல. டாக்டர் கிருஷ்ணசாமி அதை பதிவு பண்ணார், ஏதோ லெட்டர் கிடைச்ச மாதிரி நான் பார்க்கல. ஆனால் தமிழகமே கொந்தளித்தது. ஆனால் பூர்ணச்சந்திரன் ஆடியோ ரெக்கார்டு கொடுத்துட்டு போனார், எதுக்காக நான் உயிர் துறக்கிறேன் அப்படின்னு. யார் என்ன பேசுனீங்க? சரி, அதிமுக விட்டுருங்க, அவங்க வந்து ஏதாவது முஸ்லீம்கள் ஓட்டு போயிருமோன்னு ஏதோ நிறைய வர்ற மாதிரி போயிருமோன்னு கவலைப்படுறாங்க. பிஜேபி என்ன செஞ்சது? எங்கே குரல் கொடுத்துச்சு? எங்கே ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு? பிரதமரை பார்க்க வச்சுட்டா முடிஞ்சு வச்சா? சிம்பாலிசம், அடையாள அரசியல் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்களா? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றவன. பூர்ணச்சந்திரங்கிற பேர் எத்தனை? அனிதாங்கிற பேர் தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? 1 கோடி அனிதாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அனிதான்னா ஒரே ஒரு நபர் தான், அரியலூர் மாணவி தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த ஒரு பேரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது யார்? நீங்கள் பூர்ணச்சந்திரன் பேரை யாருக்கு தெரியும்? நீங்கள் எடுத்து கேட்டு பாருங்க. பூர்ணச்சந்திரனுக்கு நான் ஒரு அஞ்சலி செலுத்துக்கிறேன்னு பிரதமர் சொல்லும்போது யார் இது அப்படின்னு பல பேர் கேட்குறேன். ஏன் எந்த பூர்ணச்சந்திரன் சொல்றாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? யார் கொண்டு போய் சேர்த்தீங்க? எதற்காக உயிர் தொண்டான் அந்த அப்பாவி? யார் கொண்டு போய் சேர்த்திருக்கிறா? அப்ப அரசியல் ஊடகங்கள் வெகு கவனமாக இந்த பக்கமே போயிடாம பாத்துக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கூட இதை செய்யலன்னா வேற யார் செய்வா? டிஎம்கே என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நேற்று சொல்லுங்க, 2024 சொல்லிட்டு வரேன் நான். அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோதும் தனித்து இருந்த போதும் அவர்கள் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யல. என்ன அளவுக்கு இதை அரசியல் படுத்தணுமோ செய்யல. நாங்க பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எதுக்கு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறீங்க? என்ஜிஓ நடத்திட்டு போங்க. பொலிட்டிசைஸ் பண்றது தானே சார் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்புறம் அப்ப வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த உணர்வு இருக்கும். அப்ப இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி சண்டை மாறுதம் பண்ணாரு, விட்டு வெளுத்துட்டாரு அப்படின்னு நாங்க நின்னா தானே நிற்கும். நயினார் நாயந்தர் வந்து தென்றலா இருந்தார், இப்ப புயலா மாறிட்டாரு, அடிச்சு வெளுத்துறாரு அப்படின்னா தான் இருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாருங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் செட்டில் ஆகி சீட்டு கூட்டணி அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க.